கர்த்தருடைய வழிகளை குறித்து இன்னைக்கு நான் பேச போறேன். யார் தெரியுமா இந்த உலகத்தில் பெரியவர்கள்? கர்த்தருடைய வழி யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்கள் சிறந்தோங்குவார்கள். ஏசாயா 55 இப்படி சொல்றார், தாகம் உள்ளவர்கள் என்னண்டை வந்து தண்ணீர் குடியுங்கள், பணமில்லாதவர்கள் என்னண்டை வாங்கி புசியுங்கள். ஆமேன். உங்கள் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன். உங்க வழிகள் அல்ல என் வழிகள், உங்க சிந்தனை அல்ல என் சிந்தனை. பாயிண்ட் நம்பர் 1, கர்த்தர் தனக்கே உரிய வழிகளை வைத்திருக்கிறார். God has his own ways. கர்த்தருடைய வழிகள் வேற, மனிதனுடைய வழிகள் வேற. கர்த்தருடைய வழிகள் மனிதனுடைய வழிகளை காட்டிலும் உயர்ந்தவைகள். அதை யார் கண்டுபிடிச்சு அதில் நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் லட்சியத்தில் உயர்ந்துடுவார்கள். ஹபக்குக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், God stood, கர்த்தர் நின்று, he measured the earth, பூமியை அவர் அளந்தார், he beheld and drove asunder the nations, ராஜ்யங்களை பிரித்து சிதற செய்தார், and the everlasting mountains were scattered, நித்திய பர்வதங்கள் சிதறி போயிட்டு, the perpetual hills did bow, மலைகள் குன்றுகள் குனிந்து நின்றன, ஏனென்றால் அவருடைய வழிகள் நித்திய வழிகள். பக்கத்துல அவருடைய வழிகள் உயர்ந்தவைகள். எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், stand in thy ways, உன் வழிகளில் நின்று கொண்டு பூர்வமான பாதைகளை கர்த்தரிடத்தில் கேளுங்கள், அது நல்ல வழி, அதுவில் நடவுங்கள். அந்த நல்ல வழியில் கர்த்தருடைய வழியை புரிந்து கொண்டு நீங்கள் அதில் நடப்பீர்களே ஆனால் அது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலா இருக்கும். ஆனால் அவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்று. இன்னைக்கு ராத்திரி என் சத்தத்தை கேட்கிற யாரெல்லாம் வேதத்திலிருந்து கர்த்தருடைய வழிகளை புரிந்து கொண்டு அதில் நடக்கிறீர்களோ உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். இரண்டாவது, கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள்னா, எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் கர்த்தருடைய வழியை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா அதை தாண்டி போகிற கிருபை அந்த வழியில் இருக்கும். The ways of God cuts through impossibilities of life. வாழ்க்கையில் எது கஷ்டம்னு சொல்றீங்களோ, ஆனா கர்த்தருடைய வழி தெரியும்னா அந்த வழி கஷ்டமா இருந்தாலும் நீங்க அந்த வழியா போனீங்கன்னா அங்க கர்த்தர் உங்க வழியை திறந்துருவார். ஏன்னா அவருடைய வழிகள் சத்தியம் இல்லாத இடத்துல சத்தியமாய் நடத்த வல்லது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. 77ஆம் சங்கீதத்தின் 19ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், 77:19 சங்கீதத்தில், the way in the sea was, கடல் வழியாக அவருடைய வழி, and thy path in the great waters, and thy footsteps are not known. கர்த்தர் என்ன சொல்றார், ஒரு சமுத்திரம் போல இருக்கு, சமுத்திரத்தில் எங்க வழி இருக்கும், ஆனா என் வழி அதில் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சா, அது சமுத்திரமா இருந்தாலும் நீ அதுதான் வழி என்று போனீனா, ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? கரங்களை கொஞ்சம் உயர்த்துவீங்களா? என்ன தடை, என்ன ஆப்ஸ்டக்கிள், என்ன ரெசிஸ்டன்ஸ், என்ன உங்களை தடுக்கும் எனக்கு தெரியாது. ஆனா அந்த தடை, அந்த எதிர்ப்பு, அந்த போராட்டத்தின் வழியில கர்த்தருடைய வழி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சா நீ தைரியமா போ. கர்த்தர் அதன் நடுவே உனக்கு வழியை திறந்து உன்னை வாழ வைப்பார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தில், 1 Corinthians 10 and 13 இப்படி சொல்றார், no temptation, there is no temptation taken you such as is common to man. மனிதனுக்கு நேரிடாத ஒன்றும் உங்களுக்கு நேரிடல். உங்களை பார்த்து நான் சொல்றேங்க, மனுஷனுக்கு வந்ததா உங்களுக்கு வந்திருக்கு. அது ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், அது ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், அது ஒரு எதிர்ப்பா இருக்கட்டும், அது ஒரு தடையா இருக்கட்டும், அது ஒரு பர்வதமா இருக்கட்டும், அது ஒரு சமுத்திரமா இருக்கட்டும், இதெல்லாம் மனுஷனுக்கு வந்த சோதனை தான். ஆனா அந்த சோதனை அது வந்தாலும் திராணிக்கு மேல சோதிக்காத தெய்வம், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதனூட தப்பி செல்ற வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்படி சொல்ல போறேன், சிலர் ஆமேன்னு சொல்லலாம். உன் தடைக்கு நடுவுல வழி இருக்கும். ஆண்டவர் ஒரு நாள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட செய்து செங்கடல் கொண்டு வருகிறார். பரவோன் அங்கிருந்து பார்த்து சிரிக்கிறான், இதுக்கு மேல எங்க போயிருவாங்க, இது ஒரு டிராப்பா நினைக்கிறார், இது உங்களுக்கு ஒரு கண்ணி என்று அவர் நினைக்கிறார். ஆனா அந்த பரவோனுக்கு என்ன தெரியலனா, அவன் எதை கண்ணின்னு நினைக்கிறானோ அந்த கண்ணிக்குள்ளே கர்த்தர் வழியை வச்சிருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வழியை தெரிந்தவர்கள் யாரோ
அவர்கள் கடினங்களை தாண்டி வெற்றி பெறுவார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். இதுவரையும் சொல்லாத ஓர் ஆமென். உங்களுக்கு தெரியும், பரவோன் பின் தொடர்ந்து வந்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அங்கே வந்து நின்றான். இன்னைக்கு ராத்திரி சொல்ற, உங்களை எது எதிர்க்குதோ, உங்களை எது போராடுகிறதோ, எது நெருக்கமா இருக்கோ, கர்த்தருடைய வழி அதில் இருக்குன்னு தெரிஞ்சா தைரியமா அதனூடே போ. கர்த்தர் உங்களை நடத்துவார். மோசே கர்த்தரை நோக்கி அழுதான். செங்கடல் முன்னே, பின்னே சேனைகள், இரு பக்கத்திலும் வனாந்திரம். இதுக்கு மேல நாங்க எங்க போவோம்? நாங்க அங்கேயே இருந்திருப்போமே, நாங்க வெள்ளரிக்கா சாப்பிட்டிருப்போமே, நாங்க செத்திருக்கலாமே என்று சொல்லும் போது கர்த்தர் சொன்னார், மோசே பயப்படாதே, முன்னேறி செல்லுனார். ஏன்னா நீ எதை தடைன்னு நினைக்கிறியோ அந்த தடைக்குள்ளேயே நான் உன்னை நடத்துகிற வழியை வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு ஆமேன் சொல்வீர்கள்? ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், நீங்க தடையாய் நினைக்கிற பல பெரிய விஷயத்துக்கு உள்ள கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான வழிகளை வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நான் நம்புகிறேன், திருச்சபைக்கு தேவையான செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், கர்த்தருடைய வழிகளை சபை அறிய வேண்டும், ஜனங்கள் அறிய வேண்டும். ஏசாயா 2:1 இப்படி வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயாவுக்கு உண்டாயிற்று. Let me read the word that Isaiah the son of Amos saw concerning Judah and Jerusalem. And it shall come to pass in the last days, the mountains of the Lord's house shall be established in the top of the mountains, and shall be exalted above the hills, and all nations will flow unto it. எத்தனை பேர் தெரியும், கர்த்தர் கடைசி காலத்துல திருச்சபை உயர்த்த போகிறார். அதுக்கப்புறம் இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் அங்கே வருவார்கள். and the many people shall go and say, come ye, let us go up to the mountain of the Lord. எனக்கு ஆசை, வாங்க வாங்க நியூ லைஃப் சர்ச்சுக்கு போலாம், அது யாக்கோபின் தேவனுடைய வீடு. எதுக்கு போலாம் என்று சொல்றாங்களாம் ஜனங்கள் கடைசி காலத்தில்? அங்கே கர்த்தருடைய வழிகளை போதிக்கிறார்கள். இங்கிலீஷ்ல படிக்கிறேன், the God of Jacob, and he will teach us of his ways, and we will walk in his paths, for out of Zion shall go forth the law and the word of God from Jerusalem. கடைசி காலத்தில் ஜனங்கள் திருச்சபை நோக்கி வரப்போறாங்களாம். எதுக்காக வரப்போறாங்களாம்? கட்டுக்கதை கேட்பதற்கல்ல, கேள்வி கதை கேட்பதற்கல்ல, கர்த்தருடைய வழிகளை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். இப்படி அறிக்கை செய்கிறேன், கடைசி நாட்களில் திருச்சபைக்கு தேவை கர்த்தருடைய வழிகளை பேசுகிற திருச்சபை எழுந்திர வேண்டும். சொல்லுங்களேன் ஒரு ஆமென். நாடுகள் வரட்டும், தேசங்கள் வரட்டும், ஜாதி ஜனங்கள் வரட்டும். The greatest need of the last days is the ways of God. கர்த்தருடைய வழிகளை அறிய நீங்க வரணும். பக்கத்துல ஏக்கமெல்லாம் அவருடைய வழிகள் எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நீங்க தத்தளிச்சு இந்த நிலையில இருக்கீங்க. உங்க வழிகள் அல்ல, அவருடைய வழிகள். அவர் வழி உங்களுக்கு தெரியாததுனால தான் தத்தளிக்கிறோம் நீங்களும் நானும். கர்த்தர் வழியை காண்பிச்சார்னா எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் ஜெயிக்கும் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். இந்த கடைசி நாட்களில் ஆமென், போராட்டமான உலகமாய் மாறப்போகிறது. இந்த உலகத்தில் வாழ்வது ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனா வழி தெரிஞ்சவங்களை கர்த்தர் ஆபத்துல காத்திருவார். மலாக்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்கள். மலாக்கியின் புஸ்தகம் 4:1-2. Behold, the day cometh that shall burn as an oven, தீயை போல பூமி எரியும். And all the proud and all that do wickedly shall be stubble. And the day that cometh shall burn them up, saith the Lord of hosts, that it shall leave neither root. கடைசி நாட்கள்ல வேர் கூட இல்லாம பூமி எரிந்து போகும் சம்பவங்கள் ஏற்படும். அப்படின்னா இந்த உலகத்துல வாழுவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் என் நாமத்துக்கு பயப்படுகிற என் ஜனங்கள் மேல நீதியின் the son of righteousness will arise. நான் இப்படி இங்கிலீஷ்ல படிக்கிறேன், பரவாயில்லைங்க, இங்கிலீஷ் புரியுது, இப்போ என்ன ஆவியில் இருக்கீங்க. But unto you that fear my name shall the son of righteousness arise with healing in the wings, and ye shall go forth and grow up like calves of the stall. கையோ கொஞ்சம் இந்த பக்கமா நீட்டுங்களேன். கடைசி நாட்களில் பூமி வெந்து எரியும். வாழ்வது கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும். ஆனா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை புரிந்து கொண்டவர்களுக்கு
நீதியின் சூரியனை கர்த்தர் பிரகாசிக்க செய்து நீங்கள் புறப்பட்டு கொழுத்த கன்றுகளைப் போல கஷ்டம் நிறைந்த உலகத்தில் எழுந்து வாழும் கிருபையை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். இதுவரையும் சொல்லாதவர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா?